ட்ரெண்டிங்ல இருக்குதுன்றதுனால கிளாஸ் ஸ்கின் மேக்கப் அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. வை பிகாஸ் மெயின் வில்லனே அவன் தான். கிளாஸ் எப்படி தொட்டோனே வலிக்கிட்டு போகுமோ இந்த கிளாஸ் ஸ்கின் மேக்கப்பும் அப்படிதான். உங்களோட பிக் ஈவென்ட் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது கிளாஸ் ஸ்கின் மேக்கப் கிடையாது. எய்தர் ஹெச்டி மேக்கப் ஆர் ஏர் பிரஷ் மேக்கப். இது ரெண்டும் யார் சூஸ் பண்ண பெஸ்டா இருக்கும்னு பார்க்கலாமா? ஹெச்டி மேக்கப் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஹை டெஃபினிஷன் கேமராஸ். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னோட ஃபீச்சர்ஸை ஷார்ப்பா என்ஹான்ஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ பார்க்கறதுக்கு நேச்சுரலான ஃபினிஷ்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஹெச்டி மேக்கப் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தட் கேமரால பார்க்கறதுக்கு நீங்க ரொம்பவே நேச்சுரலான லுக்ல எலிகண்டா தெரியுவீங்க. நீங்க அதிகமா ஸ்வெட் ஆகிற பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பிரஷ் மேக்கப் தான் பெர்ஃபெக்டான சாய்ஸ். ஏர் பிரஷ்க்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டான டூல் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே மெத்தட்ல ஃபவுண்டேஷனை உங்களோட ஸ்கின்ல பெனிட்ரேட் பண்ண வைக்கிறதுனால உங்களோட பேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கிறது மட்டும் இல்லாம கம்பேர் டு ஹெச்டி மேக்கப் ஏர் பிரஷ் மேக்கப் ரொம்பவே லாங் லாஸ்டிங்கான மேக்கப். ஏர் பிரஷ் மேக்கப்போட பேஸ் வந்து சிலிக்கன் பேஸ்ல இருக்கும். ஸோ தட் உங்களோட மேக்கப் எக்ஸ்ட்ரா லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு நீங்க ஏர் பிரஷ் மேக்கப்பை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட ஈவென்ட் வந்து நீங்க அவுட்டோர்ல பிளான் பண்ணிருக்கீங்க லைக் பீச் வெட்டிங், டெம்பிள் வெட்டிங், நீங்க ஏர் பிரஷ் மேக்கப் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஏர் பிரஷ் மேக்கப்பா ஹெச்டி மேக்கப் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேசிக்கா கிளாஸ் ஸ்கின் மேக்கப் வந்து ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோல என்னால முழுசா சொல்ல முடியாது. ஸ்டே டியூன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.